குட் ஈவினிங் சார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். என்னப்பா கையை வீசிட்டு வர? சும்மா உங்கள பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். குட் குட். உட்காரு. தேங்க்யூ சார். என்னமோ தெரியல சார். வாழ்க்கையில ஒரு வெறுமையும் கஷ்டமும் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது. அது ஏன் சார்? முதல்ல நன்னா பிரேயர் பண்ணு. ஆர்சி பைபிள் மாதிரி ஆர்சி பிரேயர்னு பிரிச்சுடாத. மனசை விட்டு ஆண்டவர்கிட்ட பேசு. அதுதான் ஜெபம். நீ வேண்டிக்க யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னார்னு எல்லாரும் கேட்கறா. அதோட அர்த்தம் வேற. கேளுங்கள் என்றால்னா யார்கிட்டன்னு முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும், அப்புறம் எப்படி கேட்கணும், அதாவது அதை சொன்னவர்கிட்ட கேட்கணும். பிலிப்பியர் 4:6-7 எங்க படி பாப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபத்தை இப்படி பண்ணணும். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலா தேவ சமாதானம் யாருக்குள்ள காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து